புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 212. அங்கு வாழ்க்கை பார்வையாளர் ஆன்மாவிற்கு அவளுடைய விசித்திரமான அதிசயத்தின் நிழல் ஆழங்களைக் காட்டியது. நம்பிக்கையற்ற ஒரு வலிமையான மற்றும் வீழ்ந்த தெய்வம். மறைக்கப்பட்ட சில பயங்கரமான கோர்கன் எழுத்துப்பிழைகளால் சிதைக்கப்பட்ட ஒரு வேசி பேரரசி போல். நிர்வாணமாக, வெட்கப்படாமல், அவள் ஆபத்தான அழகு மற்றும் வசீகரம் கொண்ட தனது தீய முகத்தை உயர்த்தி நடுங்கும் புத்தத்திற்கு பீதியை உருவாக்கினாள். ட்விக்ஸ்ட் அவளுடைய கொடிய மார்பகங்களின் மகத்துவம். ஆவியின் படுகொழியில் ஈர்க்கப்பட்டது வீழ்ச்சி. அவரது பார்வையின் புலம் முழுவதும் அவள் ஒரு அழகிய திரைப்படம் அல்லது நகரும் தட்டில் இருப்பதைப் போல. அவளது கனவு ஆடம்பரத்தின் அசைக்க முடியாத சிறப்பைப் பெருக்கினாள். ஆன்மா இல்லாத உலகத்தின் இருண்ட பின்னணியில் அவள் ஒரு மங்கலான ஒளிக்கும் நிழலுக்கும் இடையில் அவள் அரங்கேற்றினாள். ஆழத்தின் துயரத்தின் நாடகங்கள். உயிரினங்களின் வேதனையான நரம்புகளில் எழுதப்பட்டவை. திகில் மற்றும் கொடூரமான கம்பீரத்தின் காவியங்கள். துப்பிய சிலைகள் வாழ்க்கையின் சேற்றில் துப்பி மற்றும் விரைப்பு. அருவருப்பான வடிவங்கள் மற்றும் அருவருப்பான செயல்களின் பெருந்தீனி. கடினமான மார்பில் பரிதாபத்தை முடக்கியது. பாவத்தின் சாவடிகளிலும் இரவு பழுதுபார்ப்புகளிலும் உடலின் இழிவான அவதூறுகள் மற்றும் சதையில் பொறிக்கப்பட்ட இழிவான கற்பனைகள் காமத்தை அலங்காரக் கலையாக மாற்றியது. இயற்கையின் பரிசை துஷ்பிரயோகம் செய்து விதைக்கப்பட்ட வாழ்க்கை மரணத்தின் தானியத்தை அழியாக்கியது. ஒரு மண் குவளையில் பாக்ஸிக் ஒயின். ஒரு சத்தியருக்கு ஒரு கடவுளின் தைரஸைக் கொடுத்தார். தூய்மையற்ற, கொடூரமான, முகம் சுளிக்கும் வாய்களுடன். பயங்கரமான மற்றும் கொடூரமான கண்டுபிடிப்புகள் இரவு வளைகுடாக்களில் இருந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. அசுரத்தனத்தில் புத்திசாலித்தனமான அவளுடைய கைவினை. அனைத்து இயற்கையான வடிவத்திலும் சமநிலையிலும் பொறுமையற்றவள். நிர்வாண மிகைப்படுத்தப்பட்ட கோடுகளின் இடைவெளி கேலிச்சித்திரத்திற்கு ஒரு அப்பட்டமான யதார்த்தத்தை அளித்தது. புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 213. மற்றும் வித்தியாசமான சிதைந்த வடிவங்களின் கலை அணிவகுப்புகள் மற்றும் கர்கோயில் முகமூடிகள் ஆபாசமான மற்றும் பயங்கரமான சித்திரவதை தோரணைகள் கிழிந்த உணர்வு. ஒரு தவிர்க்க முடியாத தீமையை வணங்குபவர். அவள் அசிங்கத்தை பெரியதாகவும் அசுத்தமாகவும் ஆக்கினாள். ஊர்வன ஆற்றல்களின் ஒரு டிராகன் சக்தி மற்றும் வினோதமான எபிபானிஸ் படை மற்றும் சேற்றில் படுத்துக் கொண்டிருக்கும் பாம்பின் பிரமாண்டங்கள் சேற்றின் பிரகாசத்தை வணங்குகின்றன. அனைத்து இயற்கையும் தன் சட்டகம் மற்றும் அடித்தளத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்டது. இயற்கைக்கு மாறான போசாக முறுக்கப்பட்டது. விரட்டுதல் செயலற்ற ஆசையைத் தூண்டியது. வேதனையானது பேரின்பத்திற்கான சிவப்பு மசாலா உணவு ஆக்கப்பட்டது. வெறுப்பு காமத்தின் வேலையாக நம்பப்பட்டது. மற்றும் சித்திரவதை ஒரு தழுவலின் வடிவத்தை எடுத்தது. ஒரு சடங்கு வேதனை புனிதமான மரணம். தெய்வீகத்திற்கு வழிபாடு செய்யப்பட்டது. இன்ஃபெர்னோவின் கலையின் ஒரு புதிய அழகியல். ஆன்மா வெறுப்பதை மனதிற்கு பயிற்றுவித்தது. நடுங்கும் நரம்புகளின் மீது விசுவாசத்தை திணித்தது. மற்றும் விருப்பமில்லாத உடலை அதிரச் செய்தது. மிகவும் இனிமையானது மற்றும் உற்சாகப்படுத்த முடியாத அளவுக்கு இணக்கமானது. இந்த ஆட்சியில் அழகுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதயத்தின் உணர்வு தூங்குவதற்கு மந்தமானது. மற்றும் அவர்களின் இடத்தில் உணர்ச்சியின் சிலிர்ப்புகளை ரசித்தது. உணர்வு முறையீட்டு ஜெட் விமானங்களுக்காக உலகம் ஆய்வு செய்யப்பட்டது. இங்கே குளிர் பொருள் நுண்ணறிவு நீதிபதி மற்றும் அதன் கடினமான வறட்சி மற்றும் இறந்த நரம்புகள் சில உணர்வு மற்றும் சக்தி மற்றும் வாழ்க்கையின் கடுமையான புள்ளியை உணர வேண்டும் என்பதற்காக. சிற்றின்ப குத்துதல் மற்றும் ஜாக் மற்றும் வசைபாடு தேவை. ஒரு புதிய தத்துவம் தீமையின் உரிமைகளை கோட்பாடாகக் கொண்டது. சீரழிவின் மினுமினுப்பான அழகலில் மகிமைப்படுத்தப்பட்டது.
அல்லது மலைப்பாம்புக்கு வற்புறுத்தும் பேச்சைக் கொடுத்தது மற்றும் அறிவால் ஆயுதம் ஏந்திய ஆதிகால மிருகம். வாழ்க்கை மற்றும் மீட்டர் மட்டுமே குனிந்து, மனம் ஒரு பரவலான மிருகத்தின் உருவத்திற்கு மாறியது.